வணக்கம். இது வெட்டி பேச்சு வெட்டியாக பேசுகிறதில்ல. இது நம்மளுடைய 87வது ஷோ. 87 ஷோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வெட்டி பேச்சு சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம் மற்றும் யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிறையா இம்பார்ட்டண்டான இஷ்யூ, வெரி ஹாட் டாப்பிக்லாம் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னே எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் காந்திபன். இந்த பாட்காஸ்ட்டில் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ அதனால் சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்தித்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு. எஸ்பெஷலி இந்த ரோஹிங்கியா ரெஃப்யூஜி அப்படின்ற பேசுகிறதுக்கு ஆமாம், அது எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் பேசுமே கொஞ்சம் அப்படின்னு. ஆமாம். மதுவிகா, நீங்கள் எத்தனை வருஷமாக யுஎன்ஹெச்சிஆரில் வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை அகதிகள் கூட வேலை செஞ்சுருக்கீங்க? எனக்கு ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் கூட, 20 வருஷக்கிட்ட அகதி கூட வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அது ஒரு லாங் டைம். ஸோ அதனால் நான் 1000க்கு மேலே அகதிகளை இன்டர்வியூ பண்ணி அவங்க கூட வேலை செஞ்சு அவங்களுக்கு உதவியும் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த அனுபவம் இருக்கு. அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த இன்னைக்கு நம்ம பேசுகிறது, இந்த ஜூன் மாதத்தில் பேசுகிறது ஒரு வெரி குட் பார்க்க. எனக்கு 20 ஜூன் பார்த்தோம்னாக்கா உலக அகதிகள் தினம். ஸோ இப்போ அந்த அகதியை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இஷ்யூஸ் நிறையா. ஸோ அதனால் ஒரு நல்ல தருணம் இது அதை பற்றி பேசுகிறதுக்கு, அகதிகளை பற்றி பேசுகிறதுக்கு. நிறைய பேர் இந்த அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அகதிகள்னா யார் ஆக்சுவலி? ஓகே, அது வெரி குட் கொஸ்டின். எனக்கு மலேசியாவில் பார்த்தோமாக்கா அகதிகள் இருக்காங்க. மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அகதிகள் இருக்காங்க, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அந்நிய தொழிலாளர்கள் இருக்காங்க. நிறைய முறைகள் மலேசியன்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அகதியும் மைக்ரண்ட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. வித்தியாசம் இருக்குது. அகதினா யார் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ என் மாதிரி உங்கள் மாதிரி அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோமாக்கா நீங்கள் நான் ஒரு ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. பிகாஸ் ஒரு மலேசியாவில் ஒரு வளமான நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அகதிகள் அப்படி இல்லை. அகதி அவங்க நாட்டில் போர் நடக்கிறனால அங்கே அவங்க இருந்தாக்கா உயிர் பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் பாதுகாப்பை தேடி வேறு நாட்டுக்கு ஓடுறாங்க. இப்போ மலேசியாவில் பார்த்தோன்னாக்கா இப்போ மியான்மார் ரோஹிங்கியா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் அந்த நாட்டில் இருந்து முயற்சி பண்ணி அங்கங்கே ஓடி அங்கேயும் முடியாமல் உயிரை தப்பிக்கணும். எனக்கா இவங்களாம் பார்த்தோமாக்கா அவங்க குடும்பத்தை இழந்து, வீடை இழந்து, நிலத்தை இழந்து, நிறைய இழப்புகளை கடந்து முடியல அப்படின்னு தான் ஓடி வராங்க. இப்போ நிறைய ரோஹிங்கியாஸ்லாம் பார்த்தோமாக்கா அண்டை நாட்டுக்கு ஓடி இருப்பாங்க. தாய்லாந்துக்கு ஓடி இருக்காங்க, இந்தோனேஷியாவுக்கு ஓடி இருக்காங்க, மலேசியாவுக்கு வந்திருக்காங்க, ஏன் இந்தியா வரைக்கும் ஓடி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலாம் எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க ஓடுனது தான். அண்ட் அது சாய்ஸ் இல்லை. அந்நிய தொழிலாளர்கள்னாக்கா அவங்க நாட்டில் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் அவங்க எந்த நாளைக்கு நினச்சா கூட சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு போகலாம். அகதிக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி ரோஹிங்கியா திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமாக்கா இல்லை அவங்க ஊருக்கு அனுப்பணுமாக்கா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதுதான் வித்தியாசம். அது ஒரு சாய்ஸ் இல்லை, அது அவங்க தேர்ந்தெடுக்கலை. இந்த ஈழம் போரில் நடக்கும்போது வெளியானவங்க அவங்களும் அகதிகள் அந்த கேட்டகரியில் தான் வருவாங்களா? ஆமாம். அந்த இளம் தமிழ் அந்த போர், ஸ்ரீலங்கா போர் நடக்கிறப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் இளம் தமிழர்கள் மலேசியாவுக்கு இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க இந்த காலகட்டத்தில். அப்புறம் அந்த போர் கொஞ்சம் அடங்கி ஓகே ஸ்ரீலங்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ சில பேர் போனாங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இன்னும் மலேசியாவில் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே. அண்ட் நான் பார்க்குறேன் பொதுவாகவே அகதிகள் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அது ஒரு ஃபேக்ட் வச்சு அதிருப்தி அடைகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்த தகவல் சரியில்லையான்னு தெரில. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க இங்கே சுத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே இங்கே இருக்கிற கல்ச்சரில் அவங்க அசிமிலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, காசு வேணும்னு பிச்சை எடுக்கிறாங்க, துரத்துறாங்க, அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம கொஞ்சம்
பின்னோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு. அகதி ரோஹிங்யா வந்து அவங்க ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், மலேசியாவில் வந்து ரோஹிங்யா மட்டும் அகதி இல்லை. அகதிகள் வந்து நிறைய நாட்டிலேருந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வச்சுப்போமே பாலஸ்தீனியன்ஸ் இருக்காங்க, அங்கே ஆப்கானிஸ்தான்ஸ்காரங்க இருக்காங்க, சூடான், யெமன், ஆஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இங்கே இருக்காங்க. இன்னும் நிறைய நாட்டிலேருந்து வந்து அந்த போர் அந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கிறனால மலேசியாவுக்கு ஓடி வந்திருக்காங்க இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் மியான்மர்லேருந்து கூட வந்து ரோஹிங்யா மட்டும் இல்லை, இப்போ வந்து மியான்மர் சின் அந்த எத்னிக் குரூப் இருக்காங்க, பர்மீஸ் மியான்மர் பர்மாக்காரவங்க பர்மீஸ்ன்ற சொல்லுவாங்க, அந்த எத்னிக்காரவங்களும் மலேசியாவில் இருக்காங்க தான். ஆனால் ஏன் ரோஹிங்யா மட்டும் ஹைலைட் ஆகுது, அது ஒரு கேள்வி. ஆமாம் தானே. இப்போ ரோஹிங்யா தானே 6 வாரம் நிறைய வந்து அந்த நிறைய பொய்யான தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். அண்ட் இவங்க வந்து இன்னைக்கு நேற்று வரலை. அகதிகள் வந்து மலேசியாவுக்கு வந்து 1970ஸ்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலகட்டம் வந்து வியட்நாம் போர் நடக்கிறப்ப வியட்நாம் ஆட்கள் இங்கே வந்தாங்க, எனக்கு அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஹிங்யா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அச்சை ஆள் வந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோமாக்கா வந்து இந்த ஸ்ரீலங்கன் தமிழ், அப்போ இந்த ரோஹிங்யா, அப்புறம் ஆப்கான் இதெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ மலேசியா வந்து ஓரளவுக்கு வந்து இந்த போஸ்னியா ஹெர்சகோவினா அந்த டைம் வந்து ரொம்ப ஃபேமஸ் தானே. சீரியன்ஸ் அரசாங்கம் வந்து சீரியன்ஸை கொண்டு வந்தாங்க அகதிகள் இங்கே மலேசியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அது 2017 நடந்தது. ஓகே. அப்போது மலேசியாவில் அகதிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அது புதுசு இல்லை, அவங்க ரொம்ப நாளாகவே இங்கே இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு குறைனாக்கா வந்து அதுக்கு ஒரு பாலிசி இல்லை, அரசாங்கம் வந்து பாலிசி பண்ணல ஒன்றும். ஓகே, இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா மியான்மரில் ரோஹிங்யான்றவங்கள வந்து ரொம்ப சிஸ்டமிக் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. மற்ற எத்தனையோ ரோஹிங்யா வந்து ஆக கூட மட்டம் தட்டி வச்சிருக்கிற கவர்மெண்ட்னா மியான்மர் கவர்மெண்ட் அப்படி நடத்துது, இப்போ கூட அது நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது வந்து இங்கே பரவுது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். என்னன்னாக்கா வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா வந்து இப்போ அகதிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ மலேசியாவில் உள்ள பிரச்சனையை பார்ப்போமே, சாதாரண B40 தொழிலாளர்கள்லாம் பார்த்தோன்னாக்கா வந்து நம்மளுக்கு பிரச்சனை சம்பளம் பத்தலை, விலைவாசி உயரமாக இருக்குது, வாழ்க்கை தரம் வந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. மலேசியனுக்கே நம்மளுக்கு அந்த சூழ்நிலை அப்படின்னாக்கா ரோஹிங்யா அகதிகள் வேலை வாய்ப்பு இல்லை, சரியாக அவங்க பிள்ளைங்களை படிக்க அனுப்ப முடியாது, சரியான வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள்லாம் இல்லை. இந்த சூழ்நிலை வந்து அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஆக கீழே அடித்தட்டு மக்கள் கீழே அங்கே கீழே இருக்காங்க, ரொம்ப வீக்காக, அவங்களுக்கு வந்து அந்த பலம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த அகதி கம்யூனிட்டி கிட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? எனக்கு இன்னொரு சட்டம் திட்டம் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வரல, இருக்கணும், அது இருந்தால் நல்லது. அரசாங்கம் வந்து ஓரளவு பேசிக்கிட்டு வந்தாங்க, ஓகே சரி ரெஃப்யூஜி பாலிசி செய்யலாம், அவங்களுக்கு வேலை உரிமை கொடுக்கலாம். எனக்கா வந்து இவங்களாம் வந்து கையேந்தி பிச்சை கேட்கல, அவங்களுக்கு வேலை செய்ய முடிஞ்சுனாக்கா ஒரு மானமான மரியாதையான வாழ்க்கையை வந்து அவங்களால வாழ முடியும். மலேசியன்ட்ட வந்து சேரிட்டி கேட்கல, எனக்கு அரிசி கொடு இடம் இல்லை, நீங்களும் நானும் எங்கேயாச்சும் வேற பொழைக்கணும்னாக்கா அந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கொடுத்தாக்கா நிறைய பிரச்சனை தீரும். ஓகே, யூனோ. ஸோ அதனால் மலேசியன்ஸை நான் வந்து என்ன ஏர்ஜ் பண்ணுவேன்னாக்கா, இப்போல்லாம் அந்த பொய் தகவலை வந்து நம்பாதீங்க. அப்போ இந்த ஸ்லாயாங்க வந்து ஒரு பகுதியாக நாங்கள் எடுத்துக்கிறோம், அதெல்லாம் வந்துட்டு பொய் தகவலா, உண்மையா பொய்யா? ஆமாம், அகதிகள் அவங்க வாய்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு அவென்யூ இல்லை இப்போதைக்கு. ஆமாவா? அவங்க வந்து சொன்ன மாதிரி வந்து நிறையா செக்ஷன்ஸ் இருக்காங்க, விதவிதமான குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ஒன்றா இல்லை, ஒரு கம்யூனிட்டியாக இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு இந்த நாட்டில் வந்து இருக்கோம் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு அளவு பாதுகாப்பு. மியான்மர்லேருந்து சுட்டு கொண்டுருவாங்க, இங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி பிரச்சனை இருக்குது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வாய்ஸ் பண்ணுறது வந்து இல்லை, யாரோ எடுத்து அதை வந்து சொல்லுவாங்களே, அந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எந்த சமுதாயத்தில் தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்?
எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை எடுத்து இப்படி கிட்ட வச்சு கல்லுக்குள்ள ஹைலைட் பண்ணாக்கா வந்து ஆஃப்கோர்ஸ் பெருசாக தான் தெரியும். ஆமாம். அண்ட் நம்ம ஆளுங்களாம் சொல்ல தேவையில்ல, அப்படி துடிக்கிறாங்க. புரியுது. ஏன்னா பின்னாடியிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்டிவாக குத்தி விடுறதுக்குன்னு. இப்போ நான் வந்துட்டு மற்ற நாட்டில் இருக்கிற அகதிகள்லாம் நான் வந்து பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து அந்த நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா வாய்ப்பும் வந்து அந்தந்த நாடுகள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம நாடு வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை? ஆனால் வந்துட்டு நான் மிந்தி இப்போ ஒரு ஞாபகம் வருது, மிந்தி நஜீப்பும் ஹடியாவாங் 2 பேர் சேர்ந்து தான் வந்துட்டு ரோஹிங்யா இஷ்யூ வந்து நம்ம சாம்பியன் பண்ணணும், அவங்கள கூட்டு வரணும் அப்படின்றத ஒரு அஜெண்டாவாக எடுத்து வச்சாங்க நஜீப்பும் ஹடியாவாங். ஏன் வந்து இதை அவங்க யோசிக்கவே இல்லை? அவங்க கொண்டு வந்த பிறகு கூட அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க கொண்டு வந்தோடனே? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அகதிகள்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆக்சுவலி வந்து அகதிகள் வந்து கொண்டு வர்றது இல்லை, அவங்க தானே வந்து அந்த பார்டர் மூலியமா வராங்க. அண்ட் ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு, எனக்கு நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கனால வந்து அவங்களோட ஜேர்னி வந்து இட்ஸ் நாட் ஈஸி. யூனோ இப்போ ஜஸ்ட் ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கு. நான் ஒரு பெண்மணியை இன்டர்வியூ பண்ணேன். அவங்க வந்து ரோஹிங்கியா பெண்மணி. அவங்க இன்டர்வியூ பண்ணுறப்ப வந்து அவங்களும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருந்தாங்க கையில் பக்கத்தில். நான் கேட்டேன் எப்படி வந்தீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க அவங்க கிராமத்தில் வந்து திடீர்னு அந்த மிலிட்ரி வந்து ஆளுங்க வந்து வீடெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வந்து துணியுமா இருக்கிற கையில் 2 பிள்ளை. அப்போ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் வேறு. அவங்க கணவர் வந்து கூட்டிகிட்டு ஓடினாங்க. எங்கே ஓடினாங்கன்னு தெரியல, பட் ஓடினாங்க. ஓடின பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் ஓடுறாங்க. அண்ட் அங்கே வந்து டிராஃபிக்கர்ஸ் இருக்காங்க, இந்த ஆள் கடத்தல் பண்ணுற அந்த வெளியிலேருந்து மியான்மர்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அங்கே கையில் காசு கேட்டாங்க, கையில் இருக்கிறது என்ன இருந்துச்சோ அவங்ககிட்ட இருந்துச்சோ கொடுத்துட்டாங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அந்த பையனை எங்கே ஒரு பெருங்காட்டுக்குள்ளே நடந்து போகிறது, எல்லாரும் பிள்ளைங்க கையில், இவங்க ப்ரெக்னென்ட், இன்னும் ஒரு 20-30 பேர் சேர்ந்து நடந்து போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறப்போ சாப்பாடு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க உயிரை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிறப்போ வந்து திடீர்னு பின்னால் ஒரு சுடுற சத்தம். அது இருட்டில் வந்து எல்லாம் தெரிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க. தெரிச்சிக்கிட்டு ஓடினோன்னு வந்து பிள்ளை அந்த பக்கம் போச்சு, அம்மா இந்த பக்கம் போயிட்டாங்க, கணவர் இந்த பக்கம் போயிட்டாங்க. திரும்பி பார்க்குறப்ப இவங்க கூட வந்து 2-3 பேர் இருந்தாங்க. அங்கே கணவர் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில, பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. ஆனால் பயணத்தை தொடர்ந்தாங்க. திருப்பி நடந்து போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரசவம் அங்கேயே பண்ணாங்க. அந்த காட்டுக்குள்ளே பிறந்த குழந்தை வந்து இறந்து பிறந்தது. என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே குழியை தோண்டி அந்த குழந்தைய புதைச்சிட்டு, அந்த மதர் தானே, அம்மா தானே, இப்போ தானே பிரசவம் பார்த்தேன், நிற்க முடியாது. கண்டினியூ அன்டில் அவங்க வந்து அந்த மலேசியா பார்டரை தாண்டுற வரைக்கும். அதுக்கெலாம் அந்த ஏஜென்சி சொன்னாங்க மலேசியா பார்டரை தாண்டுற வரைக்கும். அவங்க அங்கே வந்து தாண்டினோன்னு வந்து ஒரு பிள்ளை இன்னொரு பக்கமாக வந்து அவங்க கூட சேர்ந்தாங்க. கணவர் எங்கே இருக்காரு தெரில, இன்னொரு குழந்தை எங்கே இருக்குன்னு தெரில. இது ரொம்ப சின்ன ஸ்டாரி. இந்த நடு பயணத்தில் வரப்போ வந்து நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. பாலியல் துன்புறுத்தல், ரேப்ஸு, அதெல்லாம் நார்மல். ஸோ அவங்க இங்கே வரப்போ அந்தமாரி ஒரு சூழ்நிலை கடந்து வராங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ராமா இருக்கும், எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிலாம் இருக்கும். அப்படி தான் இங்கே மலேசியாவுக்கு வந்து எங்கேயோ ஒரு மூலை முடுக்கில் இருந்து பிழைக்க முயற்சி பண்ணுறாங்க, உயிர் வாழ்கிறதுக்கு. ஏன்னோ இந்த மியான்மரோட அரசாங்கம் வந்துட்டு இந்த ரோஹிங்கியா மீது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு இந்த பர்மா தமிழர்கள் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்துட்டு என்னென்ன அச்சுறுத்தல்லாம் பண்ணுறாங்க. இந்த பர்மாவோட மியான்மரோட மிலிட்ரி எஸ்பெஷலி வீட்டுக்குள்ளே புகுந்து ஏடிஎம் கார்டு கொடு, காசு கொடு, கேஷ் கொடு, மிரட்டுறது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸாக அங்கே வந்து வேலை செய்வாங்க, டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அந்தமாரி மியான்மர் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்கள தவிர்த்து பிகாஸ் இது அந்த அச்சுறுத்தல் அங்கே மியான்மர் இருக்குது. ஆனால் மியான்மர் ரோஹிங்கியா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போகிறோன்னாக்கா
போக முடியாது. போய் பெர்மிஷன் கேட்டு தான் போக முடியும். விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. ஸ்கூல் இல்லை, நீ ஸ்கூல் படிக்க விடுறதில்ல. அப்படி கஷ்டப்பட்டு படித்தாலும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நீ லீகல் எனிதிங் தட் அவங்கள வந்து கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற மாதிரி அறிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஆர்ட்ஸ் தான் போக முடியும். அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து நிறைய தடைகள் அந்த ரோஹிங்கியா. இன்னொன்று வந்து ஆஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறாங்க நீ என்னோட பிரஜையே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க மியான்மார். ஸோ அதனால வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 years 100 வருஷத்துக்கு வந்து ஒரு சமுதாயம் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அவங்களோட ஃப்ரீடமை வந்து தடுத்து அப்படியே முடக்கி எப்போதும் அவங்கள வந்து ஒரு துரத்திக்கிட்டே இருந்தாக்கா வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த வாழ்க்கை இங்கே வந்து வாழ்கிறப்ப வந்து அவங்க எப்படி இருப்பாங்க? அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிங்கியா இல்லை அகதிகள்லாம் வந்து எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. பிகாஸ் ஏதாச்சும் அவசரம்னாக்கா வந்து அவங்களுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால வந்து ஷேப் பண்ணது ரைட் எப்படி யோசிக்கிறாங்கன்னு. ஆமாம், பாருங்க நிறையா கதை இருக்குது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஆன்லைனில் வந்துட்டு இந்த இமேஜ் ஜெனரேட்டட் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ்லாம் பார்த்துட்டு யாரோ ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி போடுறது அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப நெகட்டிவ்லி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஆமாம், ரைட்டு. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போது இந்த தருணத்துக்கு நம்ம சொல்லலாம் ஃபாலோ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க கேளுங்க. பிகாஸ் இப்போதைக்கு அரசாங்கம் பார்த்தோமாக்கா இந்த ஹேட் ஸ்பீச் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நிறைய மலேசியர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்தமாரி போஸ்டரை பார்த்துட்டு இந்தமாரி வீடியோ பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும், பேக் பண்ணி அனுப்பிடுங்க அவங்க ஊருக்கு, இல்லை இவங்களை தூக்கி விரட்டிடுங்க நாட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சில போஸ்ட் பார்த்தோமாக்கா வந்து இவங்க அந்த சட்டத்தை வந்து இவங்க கையிலே எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா வந்து நம்ம சொன்னோம் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா வந்து ஐஜிபி சொன்னார், சட்டத்தை உங்கள் கையில் எடுக்காதீங்க, நீங்கள் போய் எதுவும் பண்ணாதீங்க. யாராச்சும் வந்து அகதி இல்லையோ அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டு சட்டத்துக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்க குற்றம் செய்கிறாங்களா அரசாங்கம் இல்லை போலீஸ் ரிப்போர்ட்டை அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, செய்யலாம். அந்த ஏஜென்சி அவங்க வேலையை செய்ய விடுங்க. நீங்கள் அந்த சட்டத்தை எடுத்து போய் தமிழ் படத்தில் ஹீரோ செய்வாங்க வேண்டாம். அண்ட் மலேசியன்ஸ் நம்ம பார்த்தோன்னாக்கா ஆல் திஸ் வைல் அந்த மனிதாபிமானம் வந்து காட்டுனாங்க, இல்லைன்னு இல்லை. நம்ம மலேசியன் சொல்லுவோம் எல்லாம் கெட்டவங்க இல்லை, ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் சில பேர் தூண்டி விடுறதுனால எல்லாத்துக்கும் வந்து ஆஹா என்ன நடக்குது உண்மையிலே ஆபத்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மினிஸ்டரே அன்றைக்கி சொன்னார் இல்லை அகதிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அந்த பாலிசி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த அளவுக்கு மோசமானவங்களும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த கோவிட் டைம்லலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மலேசியர்களே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரைட்டு. மலேசியர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்க வந்து நிறைய விஷயத்தையும் சீக்கிரமாக நம்புகிற ஆளும் அவங்க தான். ஸோ அதனால் வந்து நல்ல மனசு வெரி குட், ஆனால் தீர விசாரித்து அவங்களும் ஒரு மனுஷன் தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா வந்து உண்மையிலே வந்து அவங்க நாட்டில் வந்து அந்த போர் இல்லை அப்படின்னாக்கா வந்து அவங்க திரும்பி போயிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அச்சே போர் நடக்கிறப்போ அச்சே ஆள்லாம் இங்கே வந்தாங்க. அந்த சீஸ் ஃபயர் இல்லை அந்த சீஸ் ஃபயர் நடந்த பிறகு அச்சே ஆளெல்லாம் வந்து அவங்க அச்சேக்கு போயிட்டாங்க. அதே போல் தான் வந்து ஆங் சான் சூச்சி வந்து அந்த மிலிட்டரி ஜூன்தா கொஞ்ச நாளைக்கு வந்து அடங்கி நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அடங்கி அவங்க எலெக்ஷன் வச்சு ஆங் சான் சூச்சி வந்து பதவிக்கு வந்த பிறகு நிறைய மியான்மரில் உள்ளவங்க மலேசியாவில் உள்ள மியான்மர் பர்மிசாலெலாம் வந்து திருப்பி மியான்மருக்கு போயிட்டாங்க. எனக்கு யாருக்கு வந்து அவங்க சொந்த நாட்டில் தாய் நாட்டில் இருக்க இஷ்டம் இல்லை, வேற நாட்டில் மொழி தெரியாமல் பயந்துக்கிட்டு பிழைக்க முடியாமல் பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியாமல் யார் இருக்க போகிறா? ஸோ நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ அதே போல் தான் வந்து ஆளுங்க வந்து அந்த போர் இல்லைனாக்கா அவங்க திருப்பி போயிடுவாங்க. அது 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 நடந்திருக்கு. இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. இவங்களுக்கு இப்போ நம்ம அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, நம்மளுக்கு தெரியும். வீடு இல்லாமல் அவங்க வந்துட்டு ரோட்டோரம் தூங்குறாங்க, சாப்பாடு இல்லாமல் கையேந்துறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் கேர்னா எப்படி? அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ அது மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அப்புறம் வந்துட்டு இவ்வளோ துங்காக்கான இருக்குது, காசு கட்டாமல் வெளியே வராங்க,
இவங்களுக்காக நம்ம வந்து வரி கட்டுறோமா அப்படி இப்படிலாம் வந்துட்டு கதைகள் நிறையா வருது. அதெல்லாம் உண்மையா? அவங்களுடைய ஹெல்த் கேர் வந்து எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு? அது ஒரு வெரி குட் கேள்வி காந்திபன். ஏன்னாக்கா நிறையா அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ மலேசியா ரொம்ப செலவு பண்ணிட்டோம் அந்த ரெஃப்யூஜிக்காக அகதிக்காக அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு. நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ ஆனால் அந்த டேக்ஸ் காசு வந்து அகதிகளுக்கு வந்து ஒன்றும் போகலை. ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து எந்த சப்சிடி கிடைக்கல. அவங்களுக்கு கிடைக்கிற சப்சிடி மேபி சப்சிடி அப்படின்னு சொன்னாக்க வந்து இந்த சாப்பாடு வாங்குறாங்க, பராங் அசாஸ், ஏன்னோ அரிசி சீனி பருப்பு இது வாங்குறதுல தான் இருக்குது. மற்ற பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல் சரி இல்லை பஜ்ஜிக்கான் சரி இல்லை. அவங்க பிள்ளைங்க வந்து பிகாஸ் அரசாங்கத்துக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஒரு பாலிசி இல்லைனால அவங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூலும் போகிறதில்ல. அரசாங்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூலும் போகிறதில்ல. இருந்தாக்கா மேபி வந்து ஒரு மட்ராஸாவோ இல்லை சின்ன டியூஷன் கிளாஸ் மாதிரி வந்து அதுதான் போகிறாங்க. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா மலேசியன் எவ்வளோ கட்டுறோம்? ஒரு வெள்ளி. ஒரு வெள்ளி. அவங்க போனாங்கனாக்கா வந்து 40 வெள்ளி கட்டணும். ஒரு பிரசவத்துக்கு அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து ஒரு 3000 வெள்ளி 4000 வெள்ளி கட்டணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நம்ம எவ்வளோ கட்டுவோம்? ஒரு 100 வெள்ளி 200 வெள்ளிக்கு தான், அவ்வளோதான் வரும். ஸோ அவங்க கூட கட்டுறாங்க கூட. ஆனால் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா வந்து நம்ம எதுவும் சப்சிடைஸ் பண்ணல அவங்களுக்கு. நம்மனால வந்து அவங்க 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 நம்மளோட காசு வந்து நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணல, இல்லவே இல்லை. அண்ட் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பிழைக்கணுமே, எனக்கு வந்து மனைவி மக்களோட தானே ஓடி வராங்க இந்த பக்கம், பிழைக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாக்கா வந்து ஏதாச்சும் குட்டி வேலை செய்யணும். அதனால தான் பார்ப்போம் அவங்க வந்து முடிஞ்சாக்கா வந்து இந்த பசிபுர குத்தே பண்ணுறதா இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வேலை செய்கிறதா இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது கூட ஒரு ரிஸ்க்கு. அடிக்கடி வந்து போலீஸ்னு பட்டுறது இருக்கும். நிறையா கேஸ் சேலம் எக்ஸஸ்ன்ற ஒரு என்ஜிஓ இருக்காங்க. அங்கே கேட்டிங்கன்னாங்க வந்து அங்கே வந்து சில பேர் வந்து இப்போ கான்ட்ராக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்க வந்து ஓகே ஒரு 3 மாதம் வேலை அப்படி சொல்கிறாங்க. 3 மாதம் வேலை செஞ்சுட்டு முதலாளி அந்த காசு கொடுக்க மாட்டாங்க. நிறையா பேர் வந்து முதலாளிகள் வந்து காசு ஏமாத்திருக்காங்க. ரெஃப்யூஜி வந்து ஓகே சரி சீப்பாக ஒன்று வந்து சீப், சாதாரண மலேசியன்ஸ் எடுத்தா வேலை, இந்தோனேஷியன்ஸ் எடுத்தால் அது 100 வேலை, ரெஃப்யூஜிஸ் ஓகே சரி நீ வா சீப் வேலை. ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை வாங்கிட்டு கர்ஜ கராஸ் வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறதில்ல. ரெஃப்யூஜிஸை போய் போலீஸ் ரிப்போர்ட்டாக பண்ண முடியாத? யாராச்சும் சொல்ல முடியாது. ஓஞ்சது கை மட்டும்தான், தேஞ்சது அவங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆனால் அசாலம் எக்ஸஸ் வந்து அந்த மாதிரி 2-3 கேஸ் எடுத்து ஜெயிச்சாங்க. ஸோ அகெயின் இதுதான் அவங்களோட சூழ்நிலை. அதனால அந்த அவங்கனால வந்து மலேசியாவுக்கு வந்து த்ரெட் எதுவும் இல்லை. அண்ட் சொன்ன மாதிரி வந்து ரோஹிங்கா இல்லை ரெஃப்யூஜி வந்து பார்த்தோன்னாக்கா வந்து அந்த கணக்கீடு பார்த்தோம்னாக்கா வந்து பாப்புலேஷன் ஜனத்தொகையில் வந்து அவங்க வந்து 0.3% தான். ஓகே, அது வந்து அவங்க வந்து ஒரு 200,000-300,000 ரெஃப்யூஜிஸ் இங்கே இருக்காங்க மலேசியாவில். கம்பேர்ட் டு அந்நிய தொழிலாளர்கள் அவங்க வந்து ஒரு 3-4-5 மில்லியன் தொழிலாளர்கள் இருக்காங்க, அந்நிய தொழிலாளர்கள்ங்க. ஸோ அப்போ ஜனத்தொகை யார் இங்கே கூட? இது ஒரு சின்ன குரூப்பு தான் மலேசியன்ஸ்க்கு. ஓகே, ஸோ கேட்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ரெஃப்யூஜிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து கோபம் படாமல் இந்த மாதிரி வந்து உண்மையை அறிந்து என்ன அவங்களோட பின்புலம் என்னது, ஞான் வந்து அவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்ற கதைகள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். உடனுக்குடன் சோஷியல் மீடியாவில் வர்றது இப்போ இல்லைனா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், ரைட்டு. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் சொன்னது அந்த இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இன்னொரு என்னதுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தான் வந்து நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து மலேசியன்ஸ் வந்து நாங்கள் வந்து 2-3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம்லாம் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது, இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கூட இருக்கு இல்லையா அவங்க மேலே குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்து அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காசு கிடைக்கிறதில்ல,
அதுதான் மெயின் பிரச்சனையை நான் பார்க்குறேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ கேகேஎம்னே பார்த்தோன்னா கமெண்ட்ரியன் கசியாத்தன் மலேசியாவில் நம்ம வந்து இந்த ஜிடிபின்னு சொல்லுவோம், ஒரு சைஸ் ஆஃப் எக்கானமி. எத்தனையோ நம்ம நாட்டில் வந்துட்டு சைஸ் ஆஃப் எக்கானமி வந்து 1.3+ ட்ரில்லியன். அதில் வந்து 5% செலவு பண்ணணும் ஹெல்த் கேருக்கு அப்படின்றது வந்து அனைத்துலக ரீதியான அமைப்புகள் வந்து சொல்கிறாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இப்போ மலேசியா மாதிரி கண்ட்ரீஸ்னால் வந்து 5% செலவு பண்ணோம். ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா 2.1 to 2.3 அந்த கணக்கில் தான். அது வந்து 10-15 வருஷமாக இதே கணக்கில் தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெஃப்யூஜிஸ் வராங்களோ இல்லையோ, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வராங்களோ இல்லையோ, பொதுவாகவே நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் கேருக்கு வந்து காசு பத்தலை. இதான் வந்து பெரிய பிரச்சனை. ஆமாம். ஸோ ஹாஸ்பிட்டலும் பத்தலை. ஆமாம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பத்தலைன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ 2 ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம அது இடையில வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ரீச் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒப்புதல் வாங்கியிருக்கோம் மந்திரி பசார் கிட்டேருந்து, ஆமாம் ஒரு தேவை இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாரானில் கிடைக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல் அது வந்துட்டு ஒரு 10 வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. கட்டுறேன்னு சொல்லி நிலம் பார்க்குறோன்னு சொல்லி கேன்சல் பண்ணி அப்புறம் மறுபடியும் ரிவைவ் பண்ணி அப்புறம் இந்த வருஷம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. வேணாம், ஏன்னா வந்து கிட்ட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு பெட் ஆக்குபென்சி ரேட் வந்து இன்னும் குறவாக தான் இருக்குது, போனோன்னா நீங்கள் அங்கே போயிருங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா மேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஹாஸ்பிட்டல் போனோன்னா. ஸ்பெஷலிஸ்ட்க்கு போனோன்னா நினைக்கிற 1 மணி நேரம் மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன சொன்னோன்னா பிஎஸ்எம்லேருந்து அதாவது பித்தாலிஞ்சயா பிரான்ச் என்ன சொன்னாங்கன்னா, மாரானுக்கு நடந்ததை வந்து பித்தாலிஞ்சயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நடக்க விட்டாது. ஏன்னா பித்தாலிஞ்சயாவில் ஹாஸ்பிட்டல் தேவைப்படுதுன்றதை எல்லாருமே காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பித்தாலிஞ்சயா வந்து ஒரு பாடாட்டான ஒரு சிட்டி, நிறைய பேர் இருக்காங்க, மில்லியன் கணக்கில் இருக்காங்க பித்தாலிங் டிஸ்ட்ரிக்டில். ஆனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுவும் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலு. ஆனால் அதுவும் வந்துட்டு கேகேஎம் கீழே இல்லை, அது வந்துட்டு ஹை எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. அதுவும் வந்து லாஸ்ட் இயர் 2023-2024 வந்து விலை ஏற்றிட்டாங்க. ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் தான். ஸோ நம்ம என்ன சொன்னோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு பெரிய ஒரு உரையாடல் கிரியேட் பண்ணிச்சு. அதாவது எஸ்பெஷலி இந்த எக்ஸ் தளத்தில், ட்விட்டர்னு சொல்லுவாங்க அந்த தளத்தில். அப்புறம் மந்திரி பசார் வந்துட்டு கோக்குமாக்கா 4 விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ரெஸ்பாண்டில் நீ இந்த மாதிரி யோசிக்காதீங்க, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, சோஷியலிஸ்ட் போர்டோ மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சொன்னார். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க அவர் அந்த மாதிரி சொன்னதுக்கு. மக்கள் வந்து அடிப்படை தேவையை கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டல் வேணும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரின்னு சொன்னோன்னே தான் மறுநாள் வந்துட்டு நம்ம வந்து இடத்த பார்த்துட்டோம், ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு அறிவிச்சாங்க. ஆனால் என்னன்னா நம்ம வந்துட்டு அதோட அப்டேட் கேட்குறோம். அறிவிச்சிங்க, நீங்கள் எப்போ கட்ட போகிறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு அப்டேட் நம்ம கேட்குறோம். அப்போ அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் நம்ம வந்து நிலத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிலத்தை பார்த்து எந்த ஒரு அப்டேட்டு கதை எதுவுமே வரல. ஸோ எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அந்த விஷயத்தில். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டாக்டர்ஸ் பத்தலை. இப்போ ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்கன்னா டாக்டர்ஸ் எங்கே வருவாங்க அப்படின்னு. ஸோ இங்கே 2 தேவை இருக்குது. ஒன்று வந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது பப்ளிக் செக்டரில், இன்னொன்று வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் பற்றாக்குறை இருக்குது. ரெண்டுமே தீர்க்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஃபண்டிங் தேவைப்படுது ஹெல்த் கேருக்கு. இதை தீர்க்காத வரைக்கும் பிரச்சனை வந்து ஓயாது. ஆனால் இந்த மாதிரி திசை திருப்புவதற்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெஃப்யூஜி மேலே பழிய போடு, மைக்ரண்ட் ஒர்க்கர் மேலே பழிய போடு அப்படின்னு. ஸோ இது எப்போ மாறும்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் இஷ்யூல. அண்ட் நீங்கள் சொல்கிறப்ப வந்து எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இந்த தருணத்தில் வந்து நான் வந்து நம்மளோட டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ்க்கு, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு அவங்க வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. எனக்கு இப்போ பார்த்துமாக்கா அந்த கிளினிக் கசியாத்தான் பார்த்துமாக்கா அன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்தது. கிளினிக் கசியாத்தானை வந்து சில கிளினிக் கசியாத்தான் வந்து 24 மணி நேரத்தை ஆக்கிட்டாங்க. முந்தில கிளினிக் கசியாத்தான் வந்து என்ன 8லேருந்து 5 வரைக்குமா, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ 24 மணி நேரம். ஏன்? எனக்கு வந்து ஜனத்தொகை கூட இருக்கிறனால, ஆளுங்க போயிட்டு இருக்கிறனால அந்த சாதாரண 8 மணி நேரம் பத்தலை. அந்த டைமை வந்து இன்னும் நீளமாக ஆக்கிட்டாங்க 24 மணி நேரம். ஆனால் 24 மணி நேரம் யோசிச்சுமாக்கா ஒரு டாக்டர் வந்து எத்தனை பேரை தான் பார்ப்பாங்க?
ஆமாம். டாக்டர் மனுஷன் தானே. அதுக்கு நிறைய டாக்டர் தேவைப்படுது. அந்த டாக்டர் எங்கேருந்து வருவாங்க? ஆமாம். ஸோ அந்த அந்த டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற கிளினிக்கில் வந்து டாக்டர் பத்தாததில் நர்ஸ் பத்தாததுனால தான் வந்து அந்த ஹவர்ஸை வந்து நீட்டாக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ புது ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்க அப்படின்னாக்கா வந்து அங்கேருந்து டாக்டர் எங்கேருந்து வருவாங்க? ஆமாம். அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் பயன்படுத்தி சில பேர் வந்துட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டாதீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் இல்லை. நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இஷ்யூ வந்து இஷ்யூ வந்து ஃபண்டிங், அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பப்ளிக் வந்து காசு கட்டாமல் காசு கொடுக்காம அந்த மாதிரி தெருவான நிலையிலே வச்சுருக்காங்களோ அதே வேகத்தில் ப்ரைவேட் செக்டரையும் வளர்க்குறதுல கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ பப்ளிக்கை வந்து அண்டர்மைன் பண்ணுறது ப்ரைவேட்டை வந்து வளர்க்குறது. ஸோ டாக்டர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும், பப்ளிக் செக்டர் டு ப்ரைவேட் செக்டர் இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷன், இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்க சால்வ் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்படி வந்து மக்களுக்கு மருத்துவம் தேவையும் இருக்குது, அதையும் வந்து நம்ம அது எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில். ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இருக்குது. என்ன காசு எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியும். எங்க கை காசு எங்க கை வைக்கலாம்ல, எங்க ஓட்டையை அடைக்கலான்னு தான். எனக்கு வந்து நாட்டோட பெரிய பிரச்சனையை வந்து லஞ்சம். இந்த லஞ்சத்தினால தான் வந்து இப்போ வந்து அன்னைக்கு நான் ஒரு ஃபோரம் போயிருந்தேன், அதில் சொல்லியிருக்காங்க லஞ்சம் மலேசியாவில் வந்து 55 பில்லியன் வந்து லஞ்சத்தில் வந்து காசு போச்சு. யாரோட காசு? டேக்ஸ் பேயர் காசு, அரசாங்க காசு. இதெல்லாம் வந்து 55 பில்லியன். 55 பில்லியனில் 100 கணக்கான ஹாஸ்பிட்டலை கட்டலாம், 1000 கணக்கான ஸ்கூலை கட்டலாம். அந்த பெரிய ஓட்டையை அடைச்சோன்னாக்கா இந்த பிரச்சனை தீரும். நம்மளோட பட்ஜெட் கசியாத்தானோட பட்ஜெட்டே 46.5 பில்லியன் தான். 55 பில்லியன் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அது பெரிய காசு. என்னென்னமோ பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். மலேசியாவுக்கு காசு இல்லைன்னு இல்லை, அந்த வளம் நிறையா இருக்குது. நம்ம ஒரு வெரி ரிச் கண்ட்ரி. ஆனால் அது வந்து அந்த பணம்லாம் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடுக்கு போகுது, மக்களுக்கு இறங்கலை ஃபுல்லாக. ஆமாம், அந்த எனக்கு வந்து இந்த கரப்ஷன், இந்த லஞ்சம் இருக்கிறனால. இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் வந்து கரெக்டான கேள்விகளை கேட்டு பழகணும் அப்படின்னு நான் தோணுது. இப்போ நம்ம வந்து எப்போ பாரு வந்து ஒரு ரெஃப்யூஜியை கேள்வி கேட்குறது, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை கேள்வி கேட்குறது, சக மக்களே கேள்வி கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம தான் சொல்கிறோம்ல, ஹாஸ்பிட்டலில் பெரிய விஷயம் வந்து ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு காசு கட்டாமல் போகிறது அப்படின்றது. ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லையே, ஏன்னா டாக்டர் இல்லை, ஏன் அவங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ சக மக்களையே வந்துட்டு தரை பண்ணுறது கீழே அப்படின்னு இல்லாமல் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். காசு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இத்தனைக்கும் வந்துட்டு போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வந்துட்டு பரிசானும் பக்காத்தானோ 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க. 2 பேருமே வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் 5% GDP வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஃபண்டிங். இப்போ 2மே நடக்கலை, அதே அளவில் தான் இருக்குது. 2.2 அந்த கணக்கில் தான் அவங்க வச்சுருக்காங்க கடந்த 5 வருஷமாக. ஸோ அங்கே தான் கேள்வி கேட்கணும். ஸோ கரெக்டான கேள்வி கேட்டால் கரெக்டான சொல்யூஷன் வரும். அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல குஷி ஆயிரும். ஓ இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல நம்ம வந்து இது சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. எனக்கு நம்மளோட ஃபோக்கஸை வந்து திசை திருப்பிட்டாங்க. ஆமாம். ஸோ ஓகே, பட் சரி, இந்த ஒரு சோக கதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் புது நல்ல நியூஸ் ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தோமாக்கா வந்து இப்போ வந்து சொக்ஸோ ஒரு புது திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு கவர்மெண்டோட வந்து அரசாங்கத்தோட வந்து அது ஒரு நல்ல திட்டம். இது வந்து லிண்டோங் டோப்லோம்பா ஜாம்ன்ற பேர் ஒரு ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் பிஎஸ்எம் வந்து இது 2023 வருஷம் 2023 வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சொக்ஸோ வந்து வேலை நேரத்தில் மட்டும் கவர் பண்ணாமல் 24 hours கவர் பண்ணும் அப்படின்னு. ஸோ இப்போ புதுசாக இது வந்து அறிவித்த போது வந்து அது வந்து வெரி குட்லாம். ஸோ கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு குட்டி கைத்தட்டு கொடுக்கலாம். ஓகே சரி, வெரி குட், நல்ல வேலை இது 24 hours அப்படின்னு. அண்ட் இந்த 24 hours லிண்டோங் டோப்லோம்பா ஜாம் பார்த்தோன்னாக்கா வந்து முந்திலாம் வந்து அந்த வேலை நேரத்தில் விபத்தோ இல்லை சிக்னஸ் ஏதாச்சும் கிடச்சுனாக்கா வந்து சொக்ஸோ கவர் பண்ணும். அந்த 8 மணி நேரத்தில் தான், அந்த 8 மணி நேரம் அந்த வேலை செய்கிற டைமு, அந்த டைமில்.
இப்போதைக்கு வந்து 24 மணி நேரம். ஓகே. அப்படின்னாக்கா வந்து என்ன கவர் பண்ணும் அப்படின்னாக்கா வந்து இப்போ வீட்டில் இருக்கிறப்ப வந்து தடுக்கி விழுந்து அடிபடுறது அது கவர் பண்ணும். இப்போ வெளியே போயிட்டு வந்து இப்போ ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் பண்ணுறது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் விபத்து காயமாகிறது விபத்து அந்த மாதிரினாக்கா வந்து இதுவும் அது கவர் பண்ணும். ஸோ இது வந்து வெரி குட். எனக்கு வந்து ஒரு தொழிலாளருக்கு வந்து இது வந்து ஒரு அப்கிரேட். ஓகே. ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், அது வந்து ஒரு நல்ல 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 திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து ஆனால் இந்த ஸ்கீம் வந்து அந்த மாத சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா வந்து இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வந்து 0.75% 0.7% 0.75% சேலரி கட் பண்ணுறாங்க. 2028லேருந்து 2030 வருஷம் வரைக்கும் வருஷத்தில் வந்து 1% சம்பளம் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2031லேருந்து வந்து 1.25% வந்து சேலரி கட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து கிராஜுவலாக செய்கிறாங்க. வெரி குட். ஓகே. ஆனால் சொல்லுங்க. ஆனால் இது வந்துட்டு தொழிலாளர்கள் மட்டுமே அப்சார்ப் பண்ணிக்கிற மாதிரி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நினைக்கிறேன் பிஎஸ்எம் வந்து இது 2023லேருந்து அவங்க போய் இந்த மனுவை போய் கொடுத்தாங்க, இதை எடுத்துருவாங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் பிஎஸ்எம் மனசில் வந்துட்டு தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த டிடக்ஷனை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க நம்ம நினச்சது கிடையாது. தொழிலாளர்களும் ஏற்றுக்கணும், முதலாளியும் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா இப்போ 1.25ல் பாதினா கொஞ்சம் காசு தானே முதலாளிக்கு. அவங்க ஒரு 10 ஒர்க்கர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு கொஞ்சம் காசு தானே. ஏன் அது தொழிலாளர்களே ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணணுன்றது தான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆமாம், எனக்கு வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா வந்து நம்ம மலேசியாவில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறைய லாபம் அடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் சோஷியல் நெட்வொர்க்காக வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து இது அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்து தொழிலாளர் மேலேயே வந்து அது தள்ளிருக்கக்கூடாது. ஏன்னோ அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் இருக்குது என்னென்னா, மலேசியாவில் தான் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு 100 வெள்ளிக்கான வேல்யூ நம்ம வந்து வேலை செய்கிறோன்னா மலேசியாவில் இருக்கிற தொழிலாளிக்கு வந்து 30 வெள்ளி தான் கிடைக்கிது. 100 வெள்ளிக்கான வேல்யூக்கு 30 வெள்ளி தான் திருப்பி கிடைக்கிது. ஆனால் வளர்ந்த நாடில் நம்ம பார்த்தோன்னா லைக் ஜெர்மன், யூஎஸ், யூகே அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 45 to 50-60% அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க 100. அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு நம்மளுக்கு ஏற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ இதுலேயும் நம்மளே வந்து காசு கட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தென் நம்ம எப்படி நம்மளுடைய ரியல் வேஜஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறோம் கடைசியாக நம்ம செலவு பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 1.25 வந்துட்டு மேபி இந்த 5000 வெள்ளிக்கு மேலே இருக்கிறவங்க 10,000 வெள்ளிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னு அவங்களுக்கு மேபி ஃபீல் பண்ணலாம். ஆனால் மினிமம் வேஜஸில் இருக்கிறவங்க எப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி. மினிமம் வேஜ் மினிமமாக தான் நிற்கிதே தவிர்த்து ரிவ்யூ பண்ணுறது வந்து இப்போ தான் ரிவ்யூ பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு வந்து அது சரி வரலை. பிகாஸ் விலைவாசி இங்கே நிற்கிது, சம்பளம் இங்கே நிற்கிது, அதில் வேற வந்து ஒரு சின்ன கட் நல்ல கட், ஆனால் வந்து அது வந்து அந்த அமௌண்ட்டை குறைக்குது. ஸோ அதனால வந்து அந்த இது வந்து எப்படி ஓகேவா இருக்கும்னாக்கா வந்து விலைவாசி இங்கே இருக்குது, சம்பளமும் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஓகேலா. பட் நம்ம சம்பளம் இங்கே இருக்குது, ஒன்றும் ஏறலை. இன்னும் இப்போ வந்து இந்த பெட்ரோல் விலை பிரச்சனைனால எண்ணெய் விலை பிரச்சனைனால வந்து இன்னும் விலைவாசி இன்னும் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல பாலிசியா கேட்டால் நல்ல பாலிசி தான், நல்ல பாலிசி தான். ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆனால் வந்து ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த இப்போ எலெக்ஷன் வருது, வில் பவர் இருந்தாக்கா வந்து அந்த
கொஞ்சம் அறிவிக்கலாம். ஆமாம், அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயர்ஸுக்கு ஆனால் நான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சொக்ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிலாம் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தொழிலாளர்கள் அமைப்பு இந்த மாதிரிலாம் குரூப்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் முதலாளிகள் அமைப்பெல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த முதலாளிகள் அமைப்பு வந்துட்டு ஒரே அழுகையாக இருக்கும். வந்துட்டு ஐயோ எங்கள் மேலே காசு எதுவும் திணிக்காதீங்க, வேணாம், எங்களால் முடியாது, நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோம், அப்படி இப்படி தான் அந்த டோன்லேயே தான் ஓட்டுவாங்க. எல்லா ப்ரோக்ராமுக்கும் போனீங்கனாலே அவங்க டோன் வந்து அப்படி தான் இருக்கும். நாங்கள் மோசமான நிலைமையில் இருக்கோம், எங்களால் முடியாது, எங்கள் மேலே நாங்கள் நஷ்டத்தில் போயிடுவோம். இந்த 1% நீங்கள் வந்து ஒரு 20 வெள்ளி ஏற்றுக்கணுன்னா கூட அவங்க அதே அந்த ஒரு சென்டிமெண்ட்டில் தான் அவங்க வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சியும் அவங்க வந்து அணுகுறாங்க. ரைட்டு. ஆனால் ஒரு கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா, சரி உண்மையிலே அந்த பிஸ்னஸ் நட்டத்தில் தான் போகுது அப்படின்னாக்கா இவ்வளோ நாளைக்கு எப்படி பிஸ்னஸ் ஓட்டாங்கன்னு கேட்கலாம் இல்லையா? ஆமாம், ஆமாம் தானே. மலேசியாவில் வந்து நிறைய பார்த்தோன்னாக்கா வந்து பீப்புள் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். எவ்வளோ வந்து இப்போ என்னது லட்சாதிபதி நம்பர் ஏறிக்கிட்டே போகுது மலேசியாவில். வளம் இல்லாமலா, லாபம் இல்லாமலா இது நடக்குது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரைட்டு கூப்பிட்டு கேட்டோமாக்கா இல்லை நஷ்டமாயிரும். மேபி ஒரு சில முதலாளிகள் வந்துட்டு பரவாயில்ல, நாங்கள் ஒர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டமைப்புகள் ஆமாம் ரைட்டு ரெப்ரசன்ட் பண்ணி மீட்டிங்க்கு போகிறவங்க இவங்களாம் வந்து பொதுவாகவே 4-5 ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, 5 ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. இவங்களும் வந்து பெரும் பணக்காரர்கள். ஆமாம், இவங்க தான் ஆனால் இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைனமிக்கும் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி. ஆமாம். இது சொக்ஸோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாட்டில் சொக்ஸோ மட்டும் புதுசு இல்லையே. ஆமாம், இப்போ நம்மளுக்கு புதிய அரசியல் கட்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், பெருசாமா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மலேசியா ஒரு ஜனநாயக கட்சி, அதனால் வந்து யார் வேணாலும் அரசியல் கட்சியை தொடங்கலாம். எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்கும்னாக்கா வந்து இந்த அரசியல் கட்சி இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? மக்களுக்கு எப்படி சேவை செய்வாங்க? இல்லை சொல்லுவாங்களே எல்லாம் வந்து ஒரு கூட்டு, எல்லாம் ஒரே ஐடியா தான், எல்லாம் ஒரே ஐடியா, இல்லை எல்லாம் ஒரே கும்பல், அதே கும்பல் தான் ஆனால் அந்த பக்கம் பிரிஞ்சு போயிருக்காங்களா? இல்லை இவங்க வந்து புதுசாக ஏதாச்சும் செய்ய போகிறாங்களா? அது வந்து வெயிட் அண்ட் சி. ஆமாம், அதுதான். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று இந்த பெர்சாமாவோட பாலிசியும் பிகேஆரோட பாலிசியும் பார்த்தா அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்றாங்க. ஒரு சில கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்சாமாவோட பாலிசியும் மூடாவோட பாலிசியும் பார்த்தா அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தா பெர்சாமாவோட பாலிசியும் அப்படி டிஏபியோட பாலிசியும் வேறாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் பல கட்சிகளும் இருக்குது. அப்போனா நம்ம நாட்டில் வந்துட்டு பொருளாதார ரீதியாக எல்லாமே வந்து ஒரே ஐடியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் பிஎஸ்எம் மட்டும் தனியாக சோஷியலிச கொள்கை, தொழிலாளர்கள் நலன், யூனியன் அமைக்கணும், ப்ரைவேட்டைசேஷன் இருக்கக்கூடாது, கல்வி மக்களுக்கானதாக இருக்கணும், என்னது ஹெல்த் கேர் மக்களுக்கானதாக இருக்கணும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து ஏறத்தாழ ஒரே எக்கானமிக் பாலிசி தான். ஆனால் மல்டி ரேஷியலாக இல்லை சிங்கிள் ரேஸ் பார்ட்டியா அது ஒண்டி தான் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஈவன் லைக் ரஃபீஸியோட ஒரு சில ஜலாஜா நான் வந்து பார்த்துருக்கேன் வீடியோலலாம். அவர் அந்த டைமில் அவர் வந்து பிகேஆர் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் என்னென்ன பேசினாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பித்தானி காய்கறி விலைவாசி ஏறுது, அது வந்து நம்ம எப்படி கையாள போகிறோம், இல்லை நம்ம வந்து விலையை வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆக்கணும். இது வந்து பிகேஆர் டைம்லேருந்து சொல்கிறாங்க டிரான்ஸ்பேரண்ட் ஆக்கணும்னு. இப்பயும் டிரான்ஸ்பேரண்ட், ஆனால் டிரான்ஸ்பேரன்சி ஒரு இஷ்யூ கிடையாது. வெளிநாட்டிலேருந்து சீப்பான காய்கறி வருது. ஸோ இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு அவங்க மார்க்கெட்டில் வந்து நிற்க முடியல, காய்கறி வந்து நிற்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் இவங்க வந்துட்டு இந்த டிரான்ஸ்பேரன்சி அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. மீண்டும் மீண்டும் ஒரே ஃபிலாசபியில் ஆனால் மல்டி ரேஷியல் கட்சி தான் வந்துக்கிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் மீண்டும். ஸோ இது உண்மையான ஒரு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ மீன் பட் ஸ்டில் வெரி நியூனால நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு தோணுது. ஆமாம், கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம், பகி சான்ஸ்லாம். நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, எலெக்ஷன் தேர்தல் வருது, தேர்தலில் நிறைய பேர் வந்து என்னது சொல்லுவாங்க, ஜஞ்சி எல்லாம் வந்து
வாக்குறுதி கொடுப்பாங்க. பார்ப்போமே என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆமாம். ஏன் அந்த வாக்குறுதியில் வந்து ஆஃப்கோர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வெயிட் அண்ட் சீல எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. நல்லதாக செஞ்சாக்கா எனக்கு வந்து நல்ல அரசியல் கட்சி இருந்துச்சுனாக்கா அது மக்களுக்கு தான் நல்லது. யூனோ அது அது நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வெள்ளனை ரொம்ப ஏர்லி டு ஜட்ஜ். ஓகே, ஸோ போக போக பார்க்கலாமே. ஆமாம், போக போக பார்க்கலாம் அது கலர் வெளுக்குதா வெளுக்கலையா அப்படின்னு. ஓகே. அண்ட் எலெக்ஷன் பேசுகிறப்ப வந்து ஆஃப்கோர்ஸ் இப்போ வரப்போகிற கூடிய சீக்கிரத்தில் வர எலெக்ஷன் வந்து ஜோஹோர் அண்ட் நெகிரி சிமிலான் இந்த எலெக்ஷன் வருது. ஸோ பிஎஸ்எம் நம்ம நிற்கிறோமா நிற்கலையா? பிஎஸ்எம் நிற்கிறாங்க அப்படின்றத ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஜொஹோரில் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை, ஜொஹோரில் இருக்கீங்களா நெகிரி சிமிலானில் இருக்கீங்களா, ஃபாலோ பண்ணுங்கள் எங்களையே. நம்ம வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு எங்கே நிற்க போகிறோம், யார் நிற்கிறாங்க அப்படின்னு. பட் இப்போதைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் அன் எலக்ட்ரல் பேக் வித் மூடா. நம்மளும் மூடாவும் சீட் வந்து கிளாஷ் பண்ணிக்காமல் ஒரு சின்ன காமன் பிளாட்ஃபார்மில் நம்ம நிற்கலாம் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆதரவு கொடுக்க வாலண்டியர் பண்ணுறீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்துட்டு பார்ட்டி சோசியலிஸ்ட் மலேசியான்ற அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அப்பப்போ இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் அதில். ஆமாம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவாக நம்ம வந்து ரீசெண்ட்லி வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். அது வந்து அந்த வீடியோ வந்து வீரசேனன் கணபதி இந்த மக்கள் போராட்டவாதிகளோட வீடியோ. அது வந்து ஏஐல செஞ்சாங்க. அப்படிதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, தட்ஸ் நைஸ். ஆமா. அந்த அந்த அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட சரித்திரம் மாதிரி. ஸோ என்னன்னாக்கா வந்து அந்த மக்கள் போராட்டவாதிகள் வந்து எவ்வளோ புரட்சிகரமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே. வந்து விலைவாசி, சரியான சம்பளம், இந்த லீவு கிடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினாங்க. இந்த நம்ம சிஜாரா புக்கெல்லாம் அதில் இல்லை. ஆமாம், இவங்கள பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ பிஎஸ்எம் கட்சி மாதிரி தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, வீரசேனன் கணபதி இவங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு, யூடியூப்பில் இருக்கு அவங்களோட வீடியோ. அந்த சரித்திரம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ எல்லாரும் அந்த வெட்டி பிச்சை பார்க்குறவங்க வந்து வீரசேனன் கணபதி வந்து அந்த வீடியோ அந்த லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பாருங்களேன் அந்த யூடியூப்பை மூவியை. ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. ஆமாம். ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த பின்னாடியில் வேலை செஞ்சவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து நிறையா ட்ரை பண்ணோம், பட் இந்த தடவை வீடியோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏஐ ரொம்ப, ஏன்னா நம்ம சின்னாங்க ப்ராம் தட்டும் போது அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ப்ளீஸிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஆமாம், அது வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப வந்து நமக்குள்ளே ஒரு தனி ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, எஸ், இந்தமாரி ஒரு போராட்டவாதிகள் நம்ம கூட இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, நம்ம மக்களுக்காக போராடி இருக்காங்க. அவங்க போராட்டனால தான் வந்து நம்ம இங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சிஜாரா வந்து தெரியுறது வந்து அந்த தெளிவு வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஆமாம். ஓகே, இது வெட்டி பேச்சு வெட்டியாக பேசுகிறதில்ல. இதான் நம்மளுடைய 87th ஷோ. அடுத்த 88th ஷோ வந்து நெக்ஸ்ட் மந்த் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ அண்ட் குட் பை.